ஆபரேஷன் சிந்தூர் நடந்தது என்ன, அடுத்தது என்ன? லெப்டினன்ட் கர்னல் தியாகராஜன், பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் பங்கேற்கும் சாணக்யாவின் உரைவீச்சு. ஜூன் 29 ஞாயிறு மாலை 6 மணிக்கு கிகானி ஸ்கூல் ஆடிட்டோரியம், RS புரம், கோயம்புத்தூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. இதனுடைய மூத்த தலைவராக செயல்பட்ட மறைந்த தெய்வ திரு மரியாதைக்குரிய முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், சட்டமன்ற மேலவை உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், இந்த மண்ணினுடைய மைந்தர் ஐயா MP சுப்பிரமணியம், MPS என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படும் MP சுப்பிரமணியம் அவர்களது 100ஆண்டு விழாவை ஆண்டை முன்னிட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அவருடைய புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே, அவருடைய மக்கள் பணி இயக்க பணிக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையிலே 100ஆண்டு விழா நிகழ்ச்சியை மிக சிறப்பாக அவருடைய மண்ணிலே, பிறந்த மண்ணிலே, சேலம் மாநகரிலே ஏற்பாடு செய்திருக்கிறது. அந்த விழாவுக்காக நான் வருகை புரிந்திருக்கிறேன். சேலம் மாவட்டத்தினுடைய ஒன்றுபட்ட மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகளுடைய மிகச்சிறந்த ஏற்பாட்டின் பேரிலே இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மறைந்த தலைவர்களுக்கு செலுத்தக்கூடிய உண்மையான மரியாதையை செலுத்தக்கூடிய கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக 100ஆண்டு விழா காணும் மறைந்த ஐயா MP சுப்பிரமணியம் அவர்களது அன்பு மகன் MPS குலோத்துங்கன் அவர்கள் எங்களது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மிக சிறப்பான முறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய தமாகவினுடைய பொறுப்பாளராக இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு 100ஆண்டு காணும் ஐயா MPS அவர்களது குடும்ப உறுப்பினர், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருப்பது இயக்கத்திற்கு தனி சிறப்பு என்று நான் மகிழ்ச்சியோடு இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். இப்போ நிறைய இஷ்யூ இருக்குது, 10 இஷ்யூ, முக்கியமான இஷ்யூ எல்லாம் கையில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் குயிக்காக சொல்லிட்டுமா? ஒன்று ஷார்ட்டாக சொல்லிட்டா அப்புறம் நீங்கள் நிறைய இருக்கிறது. விவசாயிகளை பொறுத்தவரையிலே மத்திய மாநில அரசுகள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். உடனடியாக அதில் கவனம் செலுத்தி அதற்கு உண்டான தொகையை கொடுத்து விவசாயிகளுடைய நலன் காக்க வேண்டும். சிறு குறு தொழில் சங்கங்கள் பேட்டியா தொழில் வரி விலக்கு கோரி முதல்வரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் என வகை பிரித்து 2500 முதல் 5000 வரை, 5000 முதல் 7500 வரை, 8000 முதல் 12000 ரூபாய் வரை, இதர பெரிய நிறுவனங்களுக்கு 12500 ரூபாய் முதல் 40000 ரூபாய் வரை தொழில் உரிமை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது மிகப்பெரிய அளவிலே தொழில்களை பாதிக்கிறது. உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்பது வேண்டுகோள். அரசுக்கு தனி கவனத்தின் அடிப்படையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இதை கொண்டு செல்கிறோம். அதேபோல்
உயிர்காக்கும் அரும்பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற மருத்துவர்கள் தங்களது நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட தலைநகரங்களிலே ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் சென்னைக்கு பாத யாத்திரை சென்று கொண்டிருக்கிறார்கள். 4 ஆண்டுகளாக அரசு மருத்துவர்கள் கோரிக்கையை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் வாக்குறுதியிலே கொடுத்த நிலையை அரசு மறந்துவிட்டது. மருத்துவர் சங்க நிர்வாகிகளை உடனடியாக அழைத்து பேசி வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும். நெடுஞ்செழியன் உட்கார்ந்துருக்காங்களா இங்க இல்லையா? தமிழகத்திலே ஒரு அரசியல் கட்சி தலைவரை சந்தித்தால் ஆசிரியர் சங்கத்தையே உடைக்கக்கூடிய நிலையை அரசுடைய அமைச்சர்கள் செய்து கொண்டிருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய விஷயம். சங்கங்கள் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களை சந்தித்து கோரிக்கைகளை வைப்பது நியாயம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதற்காக சங்கங்களை உடைக்க வேண்டும், பிளவுபடுத்த வேண்டும், கோரிக்கையை வலுவில வைக்க வேண்டும் என்று நினைத்தால் அது ஏற்புடையது அல்ல. 4 வருடமாக சங்கங்கள் தங்கள் நிலையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை அரசுக்கு நினைவு கூற விரும்புகிறேன். மாம்பழம் சொல்லி சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டியிலே மல்லிகை, அரளி, ரோஜா மலர்கள் டன் கணக்கிலே உற்பத்தியாகி வருகிறது. இதனை பாதுகாக்க நீண்ட நாட்களாகவே அப்பகுதி விவசாய பெருமக்கள் குளிர்பதன கிடங்கு கேட்டு போராடி வருகிறார்கள். அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே அரசு செயல்பட வேண்டும். கமலாபுரம் விரிவாக்கிற ஏர்போர்ட் விரிவாக்கம் மிக முக்கியமான சப்ஜெக்டு. அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும். நஷ்ட ஈடு தர வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விலை நிர்ணயத்தை பொறுத்தவரையில் அவர்களது வருங்கால வாழ்வு சிறக்கக்கூடிய அளவிலே இருக்க வேண்டும். தமிழக அரசு அவர்களை குறைத்து மதிப்பிடுவதை விவசாயிகள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உச்சபட்ச விலையை அவர்களுக்கு நிர்ணயிக்க வேண்டும் என்று தமாக வலியுறுத்துகிறது. தொடர்ந்து தமாக இதற்காக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கு. நேரடியாக நான் சந்தித்து பேசியிருக்கிறேன். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நலன் கிடைக்கவில்லை என்றால் தமாக அவர்களுக்காக போராடும், வாதாடும். சேலம் விமான நிலையத்திலிருந்து சென்னைக்கு மாலை நேரத்தில் மட்டுமே விமானம் இயக்கப்படுகிறது. தற்பொழுது முழு வேகத்திலே விமான நிலையம் செயல்பட்டு வருவதால் காலை நேரத்தில் சேலம் டு சென்னை விமானம், சென்னை டு சேலம் இருக்க வேண்டும் என்பது எல்லோருடைய வேண்டுகோளுமாக இருக்கிறது. தமிழக காவல்துறையிலே 20 ஆண்டுகள் தலைமை காவலராக பணியாற்றியவர்கள் சிறப்பு SSI ஆக பதவி உயர்வு பெற தேர்தல் அறிக்கையில் திமுக உறுதியளித்திருந்தது. தற்போது அந்த உறுதிமொழிக்கு மாறாக 23 ஆண்டுகள் பணி முடிந்தவர்களுக்கே பதவி உயர்வு என்பது தங்களது உறுதியை மாறுவதாக இருக்கிறது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். காவல்துறை பதவி நிலையிலே ஒரு தேக்க நிலை இருக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தமிழக அரசு பெண்களுக்கும் மாணவ மாணவியருக்கும் மாணவர்களுக்கும் விடியல் பயணம் என்ற பெயரில் ஒரு இலவச பயணம் அறிவித்தது. ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த பேருந்துகள் மக்களுக்காக இப்பொழுது 50% தான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நான் நினைவு கூற விரும்புகிறேன். பொதுமக்கள் அதனால் மிகுந்த சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். பொதுமக்களுக்கு தேவையான சதவீதத்துக்கு பேருந்துகள் விட வேண்டும். பொதுப்பணித்துறையிலே பதிவு பெற்றுள்ள 115 ஏரிகளிலே 57 ஏரிகளுக்கு மட்டும் பாசன நீர் செல்கிறது.
மீதி உள்ள 68 ஏரிகளுக்கு கால்வாய் தூர் வராமல் செப்பனி செய்யாமல் இருக்கிறது. தூர்வாரப்பட வேண்டும். தவறாக கணக்கு காட்டி ஏமாற்றக்கூடாது. சார், அரசு பணி தொடர்பாக நடைபெறும் குரூப் 1 அரசு தேர்விலே பொதுவாக அறிவியல், கணிதம், பொருளாதாரம் குறித்த கேள்விகள் கேட்கப்பட்டு வந்தன. மாணவர்களுக்கு பயன் தரும் வகையிலே அறிவுச்சார்ந்த கேள்விகளாக இருந்தது. ஆனால் தற்போது உதாரணத்துக்கு கூற்று எண் 1 என்ற வினாவில் திமுக இந்து எதிர்ப்பு போராட்டத்திலே முக்கிய பங்கு வகித்தது. கூற்று 6 என்ற வினாவிலே திமுக மக்களை தமிழர் என்ற அடையாளத்தை ஒன்றிணைய வலியுறுத்தியது என ஆளுங்கட்சி இதிலே அரசியலை புகுத்தியுள்ளது. அநாகரீகமான அரசியலினுடைய உச்சமாகும் என்பதை தெரிவிக்க விரும்புகிறேன். இது தவிர்க்கப்பட வேண்டும். அரசியல் கலப்பில்லாத அரசு தேர்வுகள் நடத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துகிறது. ஆமாம், இந்த மாம்பழம் ஆந்திராவில் 1 கிலோ மாம்பழ கூலிற்கு 12 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகள் ரூபாய் 8 வழங்கியும் ஆந்திர அரசு மானியமாக 4 வழங்கியும் மாம்பழ வணிகம் முறைப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக விவசாயிகளுக்கு அதுபோன்ற நிலையை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். இன்றைக்கு சென்னையிலிருந்து ஐயா எம்பிஎஸ் விழாவுக்கு மேலும் பெருமை சேர்ப்பதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மரியாதைக்குரிய துணைத் தலைவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடியல் சேகர் அவர்கள், திரு முனவர் பாட்ஷா அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். மேலும் கடலூர் மாவட்ட தலைவர் நெடுஞ்செழியன், கள்ளக்குறிச்சியினுடைய மரியாதைக்குரிய 2 மாவட்டத்தினுடைய தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகள், பல்வேறு தருமபுரி, கிருஷ்ணகிரியினுடைய மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் நிர்வாகிகளெல்லாம் இந்த விழா சிறக்க வருகை புரிந்திருக்கிறார்கள். ஒன்றுபட்ட சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் மாவட்ட நிர்வாகிகளோடு இணைந்து சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஆமாம், இன்னும் ஒரு சப்ஜெக்ட் சார். திருப்பூர் மாவட்டத்தில் ஐடிபிஎல் எண்ணெய் குழாய் பதிக்கும் திட்டத்தை சூலூர் முதல் முத்தூர் வரை 70 கிலோமீட்டர் விவசாய நிலத்திலே வழித்திட்டத்தை மாற்றி சாலை ஓரங்களில் செல்ல மாற்றுத் திட்டத்தை அறிவிக்க வேண்டும். இது நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தமாக சார்பிலே ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கோம். அதே போல் நாமக்கல், ஈரோடு மாவட்டத்திலே காவிரி ஆற்றிலே சாய தோல் கழிவுகள் கலப்பதை தடுக்க தமிழக அரசு கடுமையான நடவடிக்கை தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்க சமாச்சாரம். ரைட் சார், இப்போ சப்ஜெக்ட் வாங்க. அதை அந்த நீங்கள் தமிழகத்திலே கூட்டணியில் எந்த குழப்பமும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் தற்போது உள்ள கட்சிகளுடைய கூட்டணியிலே இதுதான் வலுவான கூட்டணியாக இருக்கிறது. மக்கள் விரும்பும் கூட்டணியாக, எதிர்பார்க்கும் கூட்டணியாக, வெல்லக்கூடிய கூட்டணியாக இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. வெல்லக்கூடிய கூட்டணி, மக்கள் விரும்பும் கூட்டணி என்றால் ஆட்சி மாற்றத்திற்கு அடித்தளம் என்பதை ஆட்சியாளர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த மனநிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆட்சியில் உள்ளவர்கள் தாறுமாறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தவறுதலாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி கொண்டிருக்கிறார்கள்.
என்பதுதான் உண்மை நிலை. நான் அந்த கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அதனால் ஆட்சியாளர் வந்து குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் சென்னை வந்தபோது கூட்டணி நிலையை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதனை பாஜகவினுடைய தமிழகத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதிமுக தலைமையிலே தமிழகத்திலே மக்கள் விரும்பக்கூடிய நல்லாட்சி அமையும். அதனுடைய முதல்வராக முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடியார் அவர்கள் இருப்பார்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதிலும் மாற்றுக்கருத்து கிடையாது. பொதுவாக கூட்டணி ஆட்சி என்று சொல்வது தமிழகத்திலே சமீப காலங்களிலே ஆளுங்கட்சியில் உள்ள கூட்டணியில் உள்ளவர்களுக்கும் சரி, எதிர்கட்சியில் உள்ள கூட்டணி உள்ள பலருக்கும் சரி, ஏன் இருக்கக்கூடாது என்ற எண்ணம் இருக்கிறது. தொண்டர்கள் நினைக்கலாம். ஆனால் கூட்டணி ஆட்சி என்றால் முதலிலே வலுவான கூட்டணி தேர்தல் களத்திலே நம்முடைய ஒற்றுமையான பணி, அதன் அடிப்படையிலே வெற்றியை நாம் உறுதி செய்வது, அதன் அடிப்படையிலே சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கையை பெறுவது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எங்கள் கூட்டணியை பொறுத்தவரையில் 100% வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அடிப்படையிலேயே நாங்கள் களத்துக்கு போகிறோம். வலுவான கூட்டணிங்கிறீங்க, 100% பாஜகவும் தொடர்ச்சியாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க, அதிமுகவும் தொடர்ச்சியாக விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. வலுவான கூட்டணிக்கு அவர் தேவையா? நான் என்ன சொல்கிறேன், நோக்கம் வந்து மக்கள் விரோத திமுகவை அகற்ற வேண்டும். மக்கள் விரோத திமுகவை அகற்ற வேண்டும் என்றால் அதற்கு இடையூறு இல்லாமல், எந்த ஓட்டைகளும் இல்லாமல் அதை அடைக்கக்கூடிய நிலை ஏற்படுத்த வேண்டும். அப்படி இருக்கும்போது அதிலே ஒத்த கருத்து உடையவர்கள் ஒன்றானால் 100% என்பது 101% அதை உறுதிப்படுத்தலாம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதுதான் மக்கள், பெரும்பாலான மக்கள் நிலையாக இருக்கிறது. திமுகவை எதிர்க்கின்றவர்கள் நிலையாக இன்றைக்கு இருக்கிறது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், இல்லை நான் வந்துட்டேன். நீங்கள் இது வந்து சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் 4 வருட காலமாக தமிழகத்தினுடைய நிலை என்ன? சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து நிற்கிறது. எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், டாஸ்மார்க், போதைப் பொருள் நடமாட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதை கட்டுப்படுத்த முடியாத அரசாக இந்த அரசு செயல்படுகிறது. குறிப்பாக பாலியல் தொந்தரவுகள் தமிழகத்தில் மற்ற மாநிலங்களை விட அதிகரித்து கொண்டு போகிறதா என்ற சந்தேகம் எழுகின்ற அளவுக்கு பத்திரிகை தொலைக்காட்சியிலே செய்தி வருவது மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்துகிறது. இது ஒரு புறம். மறுபுறம் மக்களுடைய சுமையை குறைப்பேன் என்று கூறிய அரசு மக்கள் மீது சுமையை தொடர்ந்து பல்வேறு வரிகளின் மூலம் ஏற்றி கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென்றால் ஆட்சி மாற்றம் தேவை. அதற்கு ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர வேண்டும். அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும். ஒத்த கருத்துடையவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்றால், இன்னும் பல கட்சிகள் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், தேர்தலுக்கு இன்னும் தமிழகத்திலே 10 மாத காலம் இருக்கிறது. அதனால் நல்லதே நடக்கும். ஒரே குறிக்கோள் உள்ளவருடைய நிலை வெற்றி பெறும். அதுக்குண்டான காலம் விரைவில் வரும்.
பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படிதான் அங்க இருக்க மாநில கட்சிகளை உடைத்து உள்ள நுழையிறது, அப்புறம் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துவது அப்படின்ற நிலைப்பாடு தான் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் அகில இந்திய அளவில் பல மாநிலங்களை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். அகில இந்திய அளவில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி பலத்தை இழந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனை அவரவர்கள் கட்சிக்குள் இருக்கிற பிரச்சனை, அதற்கு இன்னொரு கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. தோல்வி பயத்தினால் வேணால் அதை வேணால் காரணமாக சொல்லிக் கொள்ளலாம், அவ்வளோதான ஒழிஞ்சு அவர்கள் கட்சி இந்த பிரச்சனை அவர்களுக்கே. எந்த கட்சிக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாக இருக்க வேண்டும், கட்சி பலமாக இருக்க வேண்டும் என்று தான் தமாக நினைக்கும். அது சார் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் அதுதான் கூட்டணி நாகரிகம், அரசியல் நாகரிகம். எதற்காக எடப்பாடியார் பக்கத்தில் வச்சுக்கிட்டு கூட்டணியை ஃபிக்ஸ் பண்ணுறாரு? அதுக்கெல்லாம் எல்லோரும் புரிஞ்சுக்கிடுவாங்க தம்பி, பத்திரிகையும் புரிஞ்சுக்குவாங்க, பேப்பரும் புரிஞ்சுக்கிடுவாங்க. அதுக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம், நான் தான் தமாக தலைவர்னு என் பேரை நான் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் தான் தமாக தலைவர்னு தமிழகத்தில் மூலை முடுக்கெல்லாம் தெரியும். அதுபோல் அதிமுகவினுடைய வருங்கால முதல்வர் யார் என்று எல்லோருக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். முதல்ல கூட்டணி 100% வெற்றி பெற வேண்டும். அதற்கு உழைப்பு உழைப்பு உழைப்பு. அதன் அடிப்படையிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கும். அதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து கிடையாது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்றைக்குமே கூட்டணிகளிலே ஒன்றிணைக்கும் கட்சியாகவே இருந்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய பலன் எங்களுடைய பலத்திற்கு ஏற்றவாறு எங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். கூட்டணி கட்சிகளும் அதை நினைவில் வைத்துக் கொள்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதான் சொல்கிறேன், வெல்ல வேண்டும், 100% வெல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய குறிக்கோளாக இருக்கணும். என் குறிக்கோள் அதான் இருக்க முடியும். அதற்கு பிறகு தான் மற்றதெல்லாம். சார் நான் தான் சொல்லிட்டேனே சார், தமிழ்நாட்டில் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லா கட்சி கேடர்ஸும் ஏன் நினைக்கக்கூடாது, அது என்ன தப்புன்னு சொல்லிட்டேனே. அதை தாண்டி தானே இதெல்லாம் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நான் கூட்டணி வெல்ல வேண்டும் என்று நினைப்பேன். அதுதான் கூட்டணி தர்மம்னா நான் சொல்கிறது தான் கரெக்டு. இல்லை கூட்டணி இல்லை அதான் சொல்கிறேனே. ஏன் நான் இப்படி நினைக்கக்கூடாது, 100க்கு 100 வாங்குற மாதிரி 234 நாங்கள் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு ஏன் நினைக்கக்கூடாது? அதில் ஒரு ஒத்த கருத்து வரட்டுமே. அப்புறம் அதனால் ஆரம்பிச்சிடுறோம் சார். நம்ப வேண்டாம், தவறான செய்தி. நன்றி, வணக்கம் சார். தேங்க்யூ வெரி மச் சார், ரொம்ப நன்றி சார்.